வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்க கோகுல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க Instagram அக்கவுண்ட்ட எப்படி கிரியேட்டர் அக்கவுண்டா மாத்துறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கிரியேட்டர் அக்கவுண்ட் அப்படின்னு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பிளாகரா இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு செஃப்பா இருக்கீங்க, அந்த மாதிரியான நீங்க வந்து தனித்துவமா அதாவது நார்மல் பர்சனா இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிளாகரா இருக்கீங்க, ஒரு ஆக்டரா இருக்கீங்க, இல்லைன்னா வந்து ஃபோட்டோகிராஃபரா இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து தனியாலாம் எதுவும் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ண தேவையில்லை. உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக வந்து நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். எப்படி அந்த கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மெனு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஆப்ஷன் வருது. அதுக்குள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு பெர்சனல் அக்கௌண்ட் அண்ட் ஸ்விட்ச் டு கிரியேட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. என்னுடைய கிக் கோகுல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான யூஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நான் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு பெர்சனல் அக்கௌண்ட். இன்றைக்கி வந்து பெர்சனல் அக்கௌண்ட்டுக்கே மூவ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு கிரியேட்டர் அக்கௌண்ட். ஸ்விட்ச் டு கிரியேட்டர் அக்கௌண்ட் தான் இப்போ நம்ம வந்து நான் வந்து இப்போ வந்து யூடியூபராக இருக்கனால நான் வந்து ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறனால நான் வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து ஸ்விட்ச் டு கிரியேட்டர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து இப்போ வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் டு அந்த கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக நீங்கள் மாற்றுறதுனால உங்களுக்கு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் ப்ரொஃபைல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ கேன் சூஸ் ஹைட் ஆர் டிஸ்பிளே த கேட்டகரி இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் பட்டன் ஆன் யுவர் ப்ரொஃபைல். உங்கள் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்னவா இருக்கீங்க அதை கேட்டகரிஸ்லாம் கொடுத்துக்கலாம். கான்டாக்ட் பட்டனை வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு மெசேஞ்சர் அப்படின்றது. அதாவது நீங்கள் கிரியேட்டராக இருக்கிறப்போ உங்களோட நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெசேஜில் வந்து இன்ட்ராக்ஷன் நடக்கும். நிறையா வந்து சேட் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ரீப்ளே பண்ணுறது, அவங்களோட சேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டர் அக்கௌண்ட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மோர் க்ரோத் டூல், அதாவது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எவ்வளோக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் போடுறீங்க, அதெல்லாம் வந்து யூஸரை வந்து எந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து 3ஆவதாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னு வந்து கேட்குது. இப்போ வந்து நான் வந்து யூடியூபர் அப்படிங்கிறனால பிளாகர், அதாவது கிரியேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் வரேன். அதனால் வந்து இதில் வந்து பிளாகர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணேன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும், இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே டன்னுன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு. என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து நான் இப்போ வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கீக் கோகுல் அப்படின்னு இருக்குது. அது கீழே வந்து பிளாகர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட், மெசேஜ், ஃபாலோ அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கு. இதே நார்மல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீக் கோகுல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன யூசர் நேம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த யூசர் நேம் தான் வந்து எனக்கு வந்து இந்த ப்ரொஃபைலில் வந்து தெரியுமே தவிர நான் வந்து என்ன மாதிரியான பேர் வைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ இந்த கிரியேட்டர் அக்கௌண்ட்டை மாற்றினதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எனேபிள் ஆகிருக்கு. இதில் நார்மலாக இருக்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் தான் காமிக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த யுவர் ஆக்டிவிட்டி இன்சைட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே காமிக்காது. நீங்கள் கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிது. இன்சைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களோட இமேஜஸ், நீங்கள் போட்டுக்கிற போஸ்ட்லாம் எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எவ்வளோக்கு என்கரேஜ் பண்ணுது, உங்களோட ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறதெல்லாமே இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் இப்போ தான் வந்து இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணனால இதில் எந்த விதமான டேட்டாவும் இந்த இடத்துல இல்லை. நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டை அக்கௌண்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து காமிக்கும். இது மூலிமா வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் மூலிமாவே உங்களுடைய இப்போ
உங்களுடைய பிஸ்னஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து கிரியேட்டராக இருக்கீங்கன்னா உங்களை வந்து ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பண்ணுற ப்ரொமோட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறையா வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை ஏதேனும் சோஷியல் நெட்வொர்க்கில் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.